8 மணி வேலைக்கு 8:05க்கு போனால் கண்டிப்பாக வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். அவர்களுடைய வேலையை தாண்டி ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்கக்கூடியது அந்த தோட்டங்கள் தான். அந்த தோட்டங்களுக்கு கூட இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஒரு பெரிய போராட்டமே நிகழ்ந்திருக்கிறது. அரை நாள் சம்பளமே கொடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் 3 மாதத்திற்கு முழு நாள் சம்பளம் கேட்டு போராடிய ஒரு பெரிய போராட்டம். இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய படைப்பாளர், நூல் குறித்த தங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள் அஜ்மல் கான் சார், பிரபு ராஜதுரை சார். அவர் இலக்கியத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். வழக்குரைஞராக இருந்தாலும் கூட நும்மினும் சிறந்தது நுவை என்ற ஒரு அருமையான சங்க இலக்கியம் தொடர்பான ஒரு படைப்பை படைத்தளித்திருக்கக்கூடியவர், ஆகச்சிறந்த படைப்பாளி. அவரோடு நம்முடைய துறை சார்ந்த பேராசிரியர்கள் முனைவர் பூமிச்செல்வம், முனைவர் ஸ்டாலின் ராஜாங்கம், முனைவர் அரிபாபு அவர்களும் இந்த நூல் குறித்தான தங்களது பார்வையை நம்மோடு பகிர இருக்கின்றார்கள். அதோடு இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். வரவேற்பு என்பது இந்த நூல் அறிமுக விழாவில் அது மட்டுமல்ல என்று நான் நினைக்கின்றேன். அதிகாரமும் அட்டைகளும் ஒருபோதும் தொழிலாளர்களின் உதிரம் குடிக்க தயக்கம் கொள்வதே இல்லை. இரண்டையும் சரியான தருணத்தில் கண்டறிந்து சுதாரிப்பதில்தான் தொழிலாளர்களின் வளமான எதிர்காலம் இருக்கிறது. என்னுடைய மனதில் நின்ற வரிகள் இவை. ஒரே நாளில் பலமுறை உற்சாகபானமாக நாம் அருந்தும் தேநீரை உற்பத்தி செய்யும் தொழிலாளிகளில் ஒரு பகுதியினர் குறைந்த கூலியில் ஒருவேளை உணவுக்காக போராடியவர்கள் என்ற வரலாறு பொதுவெளியில் தெரியாமலேயே பருகி வருகிறோம். இந்த 2 விஷயங்களும் என்னுடைய மனதை மிகவும் தொட்ட விஷயங்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் பலமுறை என்னிடத்தில் கேட்டார், இந்த நூலை நீங்கள் வாசித்தீர்களா என்று. நான் சொல்ல வேண்டுமென்றால் இந்த நூல் நான் வாசிப்பதை விட என்னோடு பயணப்பட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். நான் வாசிக்கவும் செய்தேன், என்னுடைய தந்தை கேட்குமாறு படித்து காட்டவும் செய்தேன். ஏனென்றால் இந்த மாஞ்சோலை நூலில் உள்ள ஒவ்வொரு கட்டுரை மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு அத்தியாயங்களுமே என்னோடு பயணப்பட்டதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஒரு கிட்டத்தட்ட மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரை வெட்டி என்ற ஒரு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை எஸ்டேட் பகுதிகளையும் அவர் தன்னுடைய படைப்பில் பதிவு செய்திருக்கின்றார். இருதயமேரி என்ற கங்காணியினுடைய மகன் எழுதிய புத்தகத்தை சமூக கங்காணியினுடைய பேத்தி நான் அதை பலமுறை வாசித்தேன். அதில் நான் பயணப்பட்டேன். என் தந்தை ஒரு எஸ்டேட்டிலேயே பிறந்து வளர்ந்தவர். என் தாய் இந்த மதுரையைச் சேர்ந்தவர். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் என் தந்தை அங்கிருந்து இங்கு வந்தவர். பள்ளிக்கூடத்தில் படித்ததன் காரணமாகவே எஸ்டேட் பகுதியிலிருந்து நகர்ப்புறத்திற்கு நகர்ந்தவர் என்னுடைய தந்தை. பல நாட்களும் அந்த எஸ்டேட்டின் நிகழ்வுகளை, அந்த அனுபவங்களை, அவர் வாழ்க்கையை என்னோடு நிறைய பகிர்ந்திருக்கிறார். இந்த மாஞ்சோலை புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சொல்லாடல்களுமே என்னை, இந்த தாட்டுன்னு சொல்லுவாங்க, சாக்க, அந்த சொல்லாடல், பிரட்டுக்களம், ஒந்தி. எங்கள் பெரியப்பாவோட பொண்ணு அந்த ஒந்தியில் ஏறியே தான் படிப்பா. கடைசியில் அவருடைய கை இப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி போயிடும். அதை ஆப்ரேஷன் பண்ணாங்க மதுரையில் வச்சு. இந்த ஒந்திகளில் போகிறது, பிள்ளைப்பாடியிலேயே பல நாள் வாழ்க்கையை கழித்தவர்கள் அவர்கள் அத்துணை பேருமே. எல்லோருமே, அதாவது இந்த எஸ்டேட்டில் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் நேரில் கண்டறிந்தவர். அதனால் இந்த வரவேற்பு என்பது ஒரு சாத்தியமானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால்
ஒரு கணவன் மனைவியிடையே ஊடல் வரும்பொழுது, ஊடல் வரும்போதெல்லாம் ஊரை விட்டு சென்றிருக்கின்றோம். சென்ற இடம் எஸ்டேட்டு தான். பல மாதங்கள் அங்கே தங்கியிருக்கின்றோம். ஏனென்றால் இப்போ இந்த மாஞ்சோலை புத்தகத்தின் ஊடாகவே அங்கு வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு எண்கள் அளிக்கப்பட்டது. என்னுடைய தாத்தா கங்காணியாக இருந்ததால் அந்த எண்கள் பற்றி ஒரு சில பேர் தான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். பெரும்பாலும் தேயிலை பரட்டுக்கு போனாலே அவர்களுடைய பெயர்கள் தான் நிறைய சொல்லப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் எனக்கு புதிதாக இருந்தது. ஆனால் எண்கள் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சம்பளம் அப்படின்னும் போது இன்னைக்கு போய் என்னோட பேரை பதிஞ்சிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்க. பல நாட்கள் இன்னைக்குமே நேற்று கூட நான் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது 8 மணி வேலைக்கு 8:05க்கு போனால் கண்டிப்பாக வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள். நேற்று நான் கேட்ட செய்தி. 450 ரூபாய் ஒரு நாளைய கூலி இன்னைக்கு வண்டிப்பிரியார் அந்த எஸ்டேட் பகுதிகளில். இந்த ஒரு குத்துக்கட்டை என்றெல்லாம் இந்த புத்தகத்தில் இடையில வெட்டப்பட்ட மரங்களை பற்றி அவர் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். எனக்கு ஞாபகம் வந்தது, 6ஆம் வகுப்பில் என்னுடைய மாமனின் கைபிடித்து பீர்மேடு எஸ்டேட்டில் இருந்து கொடுவாய்க்கரணம் எஸ்டேட் வரை நான் நடந்து சென்ற பாதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பொழுது ஜீப் இல்லை. ஜீப்பில் செல்வதற்கு பணமும் அவ்வளவாக இருக்காது, ஏன்னா மிகுதியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு மலையாக இந்த இதோ வந்து விட்டது இதோ வந்து விட்டது என்று சொல்லியே பீர்மேடு, பாமனாரை தாண்டி கொடுவாக்கரண எஸ்டேட் வரைக்கும், அது கொஞ்சம் உயரமாக இருக்கும் கொடுவாக்கரண எஸ்டேட், அந்த எஸ்டேட் வரைக்கும் நடந்து சென்ற பாதைகள் இருக்கிறது. கங்காணியாக இருந்தாலேயே 2 தோட்டங்கள் இருந்தது. அது பெருமை அப்படின்னு சொல்றதை விட அங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு அவர்களுடைய வேலையை தாண்டி ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்கக்கூடியது அந்த தோட்டங்கள் தான். அந்த தோட்டங்களுக்கு கூட இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் ஒரு பெரிய போராட்டமே நிகழ்ந்திருக்கிறது. வாகனம் வைத்திருப்பதில் ஒரு போராட்டம், சம்பளம் வாங்குவதில் ஒரு போராட்டம், தோட்டம் போடுவதில் ஒரு போராட்டம். அந்த அத்துணை தொழிலாளர்களுமே தங்களுக்கான அடிப்படையை பெறுவதில் ஒவ்வொரு சூழலிலுமே அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். அதில் உச்சபட்ச போராட்டம் என்னுடைய மனதிற்கு ரொம்ப அழுத்தத்தை தந்தது. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது கேள்விப்பட்ட விஷயங்கள், ஒரு பெரிய தாமிரபரணி ஆற்றில் 17 உடல்கள் மிதந்ததுதான் அன்றைக்கு கேள்விப்பட்டது. இன்றைக்கு அதை கொஞ்சம் விரிவாக வாசித்திருக்கின்றேன். ஒரு சிறிய கதை கூட வந்திருக்கிறது. அது தொடர்பான படமும் திரைப்படம் ஆவணப்படமும் வந்திருக்கிறது. அது தொடர்பான தாமிரபரணி ஆற்றில் அடிப்படையான கூலிக்காக போராடிய போராட்டம். அரை நாள் சம்பளமே கொடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் 3 மாதத்திற்கு முழு நாள் சம்பளம் கேட்டு போராடிய ஒரு பெரிய போராட்டம். அவர் எழுதும்போது அதை தெளிவாக எழுதியிருந்தார். 17 பேரினுடைய உடல்கள் தாமிரபரணி ஆற்றில் எடுக்கப்பட்டது. அதில் 3 மட்டும்தான் எஸ்டேட் வேலை பார்த்தவர்கள். மற்ற அத்தனை பேருமே சாமானியமாக ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததென்றால், ஒரு போராட்டம் என்றால் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தோடு, ஒரு உந்துதலோடு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்தவர்கள் மீதி 14 பேரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். திருநெல்வேலி அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள். 3 பேர் மட்டும்தான் எஸ்டேட்காரவங்க. மற்ற அத்தனை பேருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். பல விஷயங்கள் இந்த நூலின் ஊடாக சொல்லப்பட்டிருக்கு. இறுதியில் அவர் சொல்லும் பொழுது, ஒரு புலம்பெயர்தல் என்பது தான் வாழ்ந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்படுவது அல்லது இடமாற்றம் செய்வது என்பது ஒரு பெருத்த மனவலியை உண்டு பண்ணக்கூடியது. எங்களுடைய துறையில் புலம்பெயர் தொடர்பான ஒரு பெரிய இலக்கியம், அது தொடர்பான பாடமே எங்களுக்கு இருக்கிறது. இதை வாசிக்கும் பொழுது சொந்த நிலத்திலிருந்தே, சொந்த பகுதியிலிருந்தே, சொந்த நாட்டிலிருந்தே வாழ்ந்த இடத்தை விடுத்து வேறொரு இடத்திற்கு தூக்கி எறியப்பட்டவர்கள், தங்களுடைய இடத்தை பெறுவதற்காக கூக்குரல் எழுப்பக்கூடியவர்கள். அவர் ஒரு வரி எழுதியிருந்தார், மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு உள்ளேயே அகதியாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். வேரோடு பிடுங்கி
சம்பந்தமில்லா இடத்தில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டால் என்னாகும் என்ற பீதியில்தான் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவரால் கொடையாக வழங்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக சிங்கம்பட்டி ஜமீன் அளித்த ஒரு பெரிய நிலம், அந்த நிலத்தை பிபிடிசி என்ற நிறுவனம் கையகப்படுத்தி அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களையும் எப்படி நசிவுக்கு உள்ளாக்கியது. கடைசியில் அந்த இடமும் அந்த தொழிலும் தங்களை கைவிட்டு போகக்கூடிய சூழல் எப்படி இருந்தது என்பதை அழகாக என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய அனுபவத்தை, வலியை, அவலத்தை மிக துல்லியமாக, நுணுக்கமாக இந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த நூலை பற்றி இன்னும் பேசுவதற்கு, உரையாடுவதற்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்களை அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி.